addition to our products is a product called Kotak Gen to Gen Protect. This Kotak Gen to Gen Protect, it gives insurance coverage for 2 generations. That is the key USP of this product. So at inception, the life insured gets covered for a period of his choice up to age 75, and subsequently his son or daughter can get covered until they reach age 60 actually. So that is a key USP of the product, and it has various premium payment options ranging from 5 years, 7 years, 10 years, 12 years, and they can also pay up to age 60. It also has other benefits, rider benefits, like accidental death benefit, accidental permanent disability benefit, and critical illness benefit. So customer, depending upon their needs, they can choose these riders for their benefit. In addition to this, it also has a additional death benefit of 5% for female lives. These are the key features of the product. Now I'll go into Tamil actually. Kotak Life, Kotak Gen to Gen Protect அப்படின்னு ஒரு புது திட்டம் லான்ச் பண்றோம். இந்த திட்டத்துல என்னன்னா கஸ்டமருக்கு அவரோட ஏஜ் 60, 65, 70, 75 வயசு வரைக்கும் அவர் லைஃப் கவர் ஆகுது. அதுக்கப்புறம் அவரோட குழந்தைங்களை ஆரம்பத்திலேயே அவங்களோட குழந்தைகளை சேர்த்துட்டீங்கன்னா அந்த மெச்சூரிட்டி ஆனப்புறம் அவங்க குழந்தைங்களுக்கும் 60 வயசு வரைக்கும் இன்சூரன்ஸ் கவர் கொடுப்போம். இது வந்துட்டு டேர்ம் வித் ரிட்டர்ன் ஆஃப் பிரீமியம். அந்த மெச்சூரிட்டியில நாங்க பிரீமியத்தை திருப்பி கொடுத்துருவோம். அதுக்கப்புறம் குழந்தைங்களுக்கும் லைஃப் கவர் அப் டு ஏஜ் 60 ஃபார் த சைல்டு, அதுவும் கிடைக்கும். இதான் இந்த திட்டத்தோட சாராம்சம். இதுல வந்துட்டு கஸ்டமர் வந்துட்டு 5 வருஷம், 7 வருஷம், 10 வருஷம், 12 வருஷம், 60 வயசு முடியுற வரைக்கும் அவங்க சூஸ் பண்ணிக்கலாம். எவ்வளவு நாள் பிரீமியம் பே பண்ணுறது சூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி அவங்களுக்கு வந்துட்டு எந்த ஏஜ் வரைக்கும் கவர் அதுவும் சூஸ் பண்ணிக்கலாம். அவங்களுக்கு இதுல வந்துட்டு 60லேருந்து 75 வயசு வரைக்கும் அவங்க சூஸ் பண்ணிக்கலாம். 5 இயர் ஜம்ப்ஸ் ஆக்சுவலி 60, 65, 70, 75 இதுல சூஸ் பண்ணிக்கலாம். இதை தவிர வந்துட்டு ரைடர் பெனிஃபிட் இருக்கு. ஸோ உங்களுக்கு இது வந்துட்டு ஆக்சிடென்டல் டெத், பெர்மனன்ட் டிசபிலிட்டி, கிரிட்டிக்கல் இல்னஸ், இந்த மாதிரியான விஷயங்களுக்கு ரைடர் பெனிஃபிட்டும் கொடுக்குறோம். இது பெண்களுக்கு வந்துட்டு அடிஷ்னலா 5% டெத் பெனிஃபிட் இந்த பிளான்ல இருக்கு. இந்த பிளான்ல வந்துட்டு மினிமம் என்ட்ரி ஏஜ், ஆரம்ப ஏஜ் வந்து 18 வயசு, மேக்ஸிமம் என்ட்ரி ஏஜ் வந்துட்டு இட் கோஸ் அப் டு 45 years for the option where you 45 years for ரெண்டாவது தலைமுறை அதுக்கும் உங்களுக்கு கவர் வேணும். அது 45 years வரைக்கும் போகும். இன்னொரு ஆப்ஷன் இருக்கு, அதுல வந்துட்டு மேக்ஸிமம் ஏஜ் வந்து 50 வரைக்கும் சூஸ் பண்ணிக்கலாம் நம்ம. ஸோ அதான் இந்த பிளானோட பெனிஃபிட் ஆக்சுவலி. நீங்க ஏதாவது கேள்வி இருந்ததுன்னா நீங்க கேட்கலாம். பிரீமியம் லீகசி ட்ரான்ஸ்ஃபர் பண்றீங்களா சார்? சப்போஸ் 60 years வந்து நான் பிரீமியம் வந்து மெச்சூரிட்டி பணம் வாங்கிட்டேன். கரெக்ட். ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது அது எப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்றீங்க? அவங்க எப்படி பணம் எக்ஸ்ட்ரா பணம் இல்ல, அதாவது என்ன மாதிரினா எப்படி இப்ப நான் 60 yearsல வந்து மெச்சூரிட்டி முடிஞ்சிச்சு, பணம் வாங்கிட்டேன். கரெக்ட். ட்ரான்ஸ்ஃபர் பண்றீங்கல்ல, ஹவ் தட் அதாவது நாங்க ஆரம்பத்துல பிரீமியம் வந்து வாங்குறோம் இல்லையா, அதுலயே எல்லாமே நாங்க ஃபேக்டரிங் பண்ணிருக்கோம். எவ்வளவு பேர் அந்த ஏஜ் வரைக்கும் போவாங்க, எவ்வளவு பேருக்கு இருக்கும், அதெல்லாம் சேர்த்து அந்த ஆரம்பத்துல நீங்க 10 வருஷம் நீங்க எவ்வளவு சூஸ் பண்றீங்களோ, 10 வருஷம், 12 வருஷம், 15 வருஷம், அல்ல 10 வருஷம், 5 வருஷத்துல இருக்கு, 5, 7, 10, 12 அதுல நீங்க பணம் கட்டினா போறோம். அதுக்கப்புறம் வந்துட்டு எந்த பிரீமியமும் கட்ட தேவையில்லை ஆக்சுவலா. அதுலயே வந்துட்டு உங்களோட குழந்தைங்களோட கவரும் இருக்கு அப் டு ஏஜ் 60. நான் 60 yearsல வந்து பணம் வாங்குறேன், அதே பணம் வந்து சன்னு வாங்குவாங்க சார் 60 years. அதுல வந்துட்டு அவருக்கு வந்துட்டு இதுக்கு மட்டும் தான் இந்த டெத் பெனிஃபிட் மட்டும் தான் இருக்கு. அதாவது குழந்தைங்களுக்கு வந்துட்டு இப்ப வந்துட்டு நீங்க கொடுக்குற பைசா வந்து உங்களுக்கு ஏஜ் 60 வயசுல திருப்பி கொடுத்துருவோம். அதுக்கப்புறம் உங்களோட சன்னுக்கு கவர் ஸ்டார்ட் ஆகும். அது வந்து அவர் ஏஜ் 66 வரைக்கும் போகும். டெத் பெனிஃபிட் மட்டும் கொடுப்பீங்க? டெத் பெனிஃபிட் மட்டும் அது கொடுப்போம். ஏன்னா உங்க பைசா திருப்பி கொடுத்துட்டு நாங்க ஆல்ரெடி. அதனால வந்து இன்சூர்ட் அமௌண்ட் அந்த பிரீமியம் மட்டும் கொடுப்பீங்க. இது வந்துட்டு இது வந்து ரிட்டர்ன் ஆஃப் பிரீமியம் பிளான் சார். ஸோ நீங்க எவ்வளவு பிரீமியம் கொடுத்தீங்களோ அதை வந்துட்டு நாங்க மெச்சூரிட்டியில கொடுப்போம். மெச்சூரிட்டியில அதை கொடுப்போம். இன்கேஸ் ஏதாவது இது ஆச்சுன்னா, டெத் ஆச்சுன்னா உங்களுக்கு வந்து சம் இன்சூர்ட் ஃபுல்லா கிடைக்கும், பாலிசி டெர்மினேட் ஆயிடும். பட் சப்போஸ் நீங்க சர்வே பண்ணீங்கன்னா உங்களுக்கு பிரீமியத்தை திருப்பி கொடுத்துட்டு உங்களோட சன்னுக்கு வந்து அப் டு ஏஜ் 60 உங்களுக்கு கவர் கிடைக்கும். சோ he will get insured amount. அது சேம் அமௌண்ட். நீங்க வந்து ஒரு 50 lakhs கவர் எடுத்துட்டீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு டியூரிங் த பீரியட் உங்களுக்கு 50 lakhs கவர் கிடைக்கும். அதுக்கப்புறம் சன்னுக்கும் 50 lakhs கவர் கண்டினியூ ஆகும். So the insured amount will go to the son or daughter. அப்படிதான் இல்ல உங்களுக்கு அதாவது சப்போஸ் நீங்க சர்வே பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து பணம் கொடுத்துட்டு பாலிசி டெர்மினேட் ஆயிடும். பணம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் கவர் கண்டினியூ ஆகும் பேசிக்கலி.
அதுக்கப்புறம் சன்னுக்கு ஏதாவது ஆச்சுன்னா அப்போ வந்து அவர் 60 இயர்ஸ்க்குள்ள ஏதாவது ஆச்சுன்னா அது வரைக்கும் அவருக்கு பெனிஃபிட் கிடைக்கும். அது சன்னோட டாக்டர் அவங்களோட ஏஜ் என்ட்ரி லிமிட் என்ன? இதுல இருந்து 0 to 17, அதாவது 0 to 17 நீங்க ஆரம்பத்திலேயே சொல்லிடணும். இது குழந்தைங்களோட ஏஜ் பொறுத்தும் உங்களோட பிரீமியம் கொஞ்சம் வேரி ஆகும். இந்த ரைடர் பெனிஃபிட் வேணும்னா அக்கார்டிங் டு த ரைடர் பெனிஃபிட் தே ஹேவ் டு பே எக்ஸ்ட்ரா பிரீமியம் பண்றாங்க. ரைடர் பெனிஃபிட் வந்து இது மட்டும் இது சன்னுக்கு வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகாது. ஒன்லி டெத் பெனிஃபிட் மட்டும் டிரான்ஸ்ஃபர் ஆகுது பேசிக்கலி. இல்ல இந்த இன்சூரன்ஸ் வந்து அவங்க அடிஷனலா பே பண்ணணுமா பிரீமியம்? ரைடருக்கு அடிஷனலா பே பண்ணணும். கரெக்ட். ஒவ்வொரு ரைடருக்கும் ஒவ்வொரு அடிஷனலா பிரீமியம் பே பண்ணணும். கரெக்ட். how much will அப்படி? ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஆக்சிடென்டல் டெத்னா டிபிக்கலா வந்துட்டு ஒரு 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 1 crore 5,000 to 6,000 rupees அந்த மாதிரி பிரீமியம் வரும் ஆக்சிடென்டல் டெத்னா. அதாவது 0.5 paise per 1,000 வச்சுக்கோங்களேன். அதே மாதிரி பெர்மனன்ட் டிசபிலிட்டினா உங்களுக்கு அரௌண்ட் 30 paisa per 1,000 வரும். அந்த மாதிரி வரும். இது வந்து கிரிட்டிக்கல் இல்னஸ் இட் வேரிஸ் பை த ஏஜ் ஆஃப் த பர்சன். நீங்க சொல்ற ஸ்கீம் ஆல்ரெடி எல்லா இதுலயுமே இருக்கு. ஜென் டு ஜென் புதுசா இருக்கு சார். புதுசா என்னன்னா ஒரே பாலிசில 2 தலைமுறையை கவர் பண்றோம். இது வந்துட்டு முதல் தலைமுறையில வந்துட்டு உங்களுக்கு கவர் கொடுக்குறோம். சப்போஸ் நீங்க சர்வே பண்ணிட்டீங்கன்னா அதாவது இந்த 2வது தலைமுறைக்கு வந்து அந்த கவர் அப்பையிலிருந்து ஸ்டார்ட் ஆகுது. எக்ஸாம்பிள் வந்துட்டு நீங்க 35 இயர்ஸ்ல ஒரு பாலிசி எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். 35 இயர்ஸ்ல எடுத்துட்டு நீங்க 30 இயர்ஸ்க்கு எடுக்கிறீங்கன்னா உங்களுக்கு வந்து உங்களோட லைஃப் கவர் 65 இது 65 இயர்ஸ் வரைக்கும் உங்களுக்கு லைஃப் கவர் கிடைக்கும். அப்ப வந்துட்டு உங்களோட சன்னோட ஏஜ் வந்து 10 வயசு இருந்ததுன்னா அந்த சன் வந்துட்டு அப்ப வந்து he will become 40 years when you reach 65. 40ல இருந்து 60 வயசு வரைக்கும் சன்னுக்கும் we are giving life cover. அதான் இதுல புதுமையான அம்சம். அதுல son cannot avail rider benefit. son cannot avail it. Correct. Sir, it was rider benefit only for the primary life insured. Insured மட்டும் தான். They will get only death benefit. Correct. அது சன்னுக்கு தனியாவே போட்டுலாமா சார் ஒரு பாலிசி? நீங்க கரெக்டா கேக்குறீங்க. பட் சன்னுக்கு இப்ப 10 வயசு தான் இல்லையா? 10 வயசு இப்ப வந்துட்டு நம்ம வந்துட்டு we are giving அதாவது இன்சூரன்ஸ் நம்ம முதல்லயே கொடுத்துறோம் நாங்க. இப்ப நீங்க யாருக்காவது புதுசா இன்சூரன்ஸ் எடுக்கணும்னா மினிமம் 18 வயசு ஆயிருக்கணும். அவங்க ஏர்னிங்கா இருக்கணும். அதான் கண்டிஷன் உங்களுக்கு. இதுல என்னன்னா வந்துட்டு நம்ம முன்னாடியே ரெண்டு ஜெனரேஷனையும் முன்னாடியே கவர் பண்ணிடுறோம். அதான் இதுல அட்வான்டேஜ். அதுவும் டெத் பெனிஃபிட்ல வந்து விமென்ஸ்க்கு வந்து 5% எக்ஸ்ட்ரான்றீங்க. ஆனா ஃபேமிலில பாத்தீங்கன்னா பிரெட் வினர் மோஸ்ட் ஆஃப் ஜென்ஸ் தான் இருக்காங்க. கரெக்ட். அவங்களுக்கு ஏன் அடிஷனலா நீங்க கொடுக்க கூடாது? அது நல்ல கேள்வி. யூசுவலா வந்துட்டு இந்த இறப்பு விகிதம் வந்து பெண்களுக்கு குறைவா இருக்கும். ஆண்களை விட பெண்களோட இறப்பு விகிதம் குறைவு. அதனால அதுக்கு நம்ம அடிஷனலா பெனிஃபிட். இந்த நெக்ஸ்ட் ஜென் ஃபெசிலிட்டி வந்து only one son or two sons அந்த மாதிரி. சார் நீங்க ஒரு குழந்தைக்கு ஒரு பாலிசி எடுத்துக்கலாம் சார். அதாவது சப்போஸ் ஒரு ஃபேமிலியில 2 குழந்தை இருந்ததுன்னா இந்த பிரைமரி லைஃப் இன்சூர்டு ஒன்னா இருக்கலாம். செகண்டரி லைஃப் இன்சூர்டு இந்த குழந்தைக்கு ஒரு பாலிசி அந்த குழந்தைக்கு ஒரு பாலிசி அந்த மாதிரி எடுத்துக்கலாம். So both the adult and son can be correct. Adult can be single, child can be separate. நீங்க சொல்ற பெனிஃபிட் எல்லாமே கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ்லயே நிறைய இருக்கு. NPS, APS, அதுலயே APY இதுலயே இருக்கு. சார் நீங்க NPS நீங்க சொல்றது வந்து அது பென்ஷன் பெனிஃபிட் சார். அது வந்துட்டு நீங்க ரிட்டையர்மெண்ட் அது வந்து நீங்க ரொம்ப காலம் வாழ்ந்தீங்கன்னா அது எப்படி நீங்க மேனேஜ் பண்ணுங்கிறது வந்து NPS. அதாவது நாங்க கொடுக்கறது இந்த ப்ராடக்ட் வந்துட்டு சீக்கிரமாவே இறந்து போயிட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன பெனிஃபிட் கிடைக்குங்கிறது இந்த ப்ராடக்ட். NPS வந்துட்டு அது அந்த இன்னொரு வந்து கவர்மெண்ட் கொடுக்குற இன்னொரு ஸ்கீம் வந்து பிரைம் மினிஸ்டர் ஜீவன் ஜோதி பீமா யோஜனா. அது வந்துட்டு 2 lakhs fixed benefit you are getting. அது ஹெல்த் இன்சூரன்ஸ் மாதிரி அவங்க அது APYலயும் NPSலயும் வந்து ஃபேமிலிக்கான இதுவும் வந்து கொடுக்குறாங்க. சார் APY வந்துட்டு இது சொல்றீங்க அது வந்துட்டு ஹெல்த் இன்சூரன்ஸ் சார். இது லைஃப் இன்சூரன்ஸ். லைஃப் இன்சூரன்ஸ் வந்து நீங்க ஃபர்ஸ்டா என்ன இருக்குன்னு சொல்ல வரீங்க மக்களுக்கு? சார் இது ரொம்ப சிம்பிள் சார். என்னன்னா வந்துட்டு உங்களோட ஒவ்வொரு ஆளும் அவரோட இன்கம் எவ்வளவோ அதுக்கு 15 ல இருந்து 20 மடங்கு வந்து அவர் கவர் வச்சிருக்கணும். அதாவது யாராவது 5 லட்சம் ரூபாய் earn பண்றாங்கன்னா அவர் 75 lakhs இருந்து 1 crore கவர் இருந்ததுன்னா அவருக்கு ஏதாவது 6 வருஷத்துல வந்துட்டு அவங்களோட டிபெண்டன்ஸ் அவங்களோட யார் அவங்கள சார்ந்து இருக்காங்களோ அவங்களுக்கு பயன் கிடைக்கும். ஆக்சுவலா இப்போ வந்துட்டு பிரெட் வினர் இருக்காரு, அவரு திடீர்னு இறந்து போயிட்டாருன்னா வந்துட்டு நார்மலா இருக்கிற இன்சூரன்ஸ் பாலிசில என்ன இருக்குன்னா உங்களுக்கு வந்துட்டு பிரீமியம் நீங்க எவ்வளவு கொடுக்குறீங்களோ அதுக்கு வந்துட்டு 11 times or 15 times கவர் கிடைக்கும். அதாவது நீங்க வந்துட்டு 1 லட்சம் ரூபாய் பிரீமியம் பே பண்ணீங்கன்னா அதோட உத்தரவாத தொகை வந்து 10 லட்சமோ 11 லட்சமோ இருக்கும். இது வந்து நான் இந்த ப்ராடக்ட் சொல்றது இதுல வந்துட்டு இந்த உத்தரவாத தொகை ரொம்ப அதிகம். அதாவது நீங்க 1 லட்சம் ரூபாய் பிரீமியம் இதுல வந்துட்டு ஒரு 30,000 rupees நீங்க பிரீமியம் பே பண்ணீங்கன்னா
இதனோட லைஃப் கவர் வந்துட்டு 50 lakhs போல வரும். இப்போ 50 lakhs போல கவர் இருந்ததுன்னா நீங்க அதை வந்துட்டு ஒரு பேங்க்லயோ ஃபிக்ஸ்ட் டெபாசிட்லயோ போட்டீங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு வந்துட்டு ஒரு குடும்பத்தை ரன் பண்ற அளவுக்கு ஓரளவுக்கு உங்களுக்கு தொகை கிடைக்கும். அதான் இந்த திட்டத்தோட முக்கியமான அம்சம். ஆக்சுவலா இது வந்து சாதாரண திட்டத்திலேயே கிடைக்கும். 2 விதமான திட்டம் இருக்கு. ஒன்னு வந்து பியூர் டேர்ம் இன்சூரன்ஸ். அதுல வந்து நீங்க கொடுக்குற பைசா உங்களுக்கு திருப்பி கிடைக்காது. ஆக்சுவலா இந்த அது வந்து சில மக்களுக்கு என்ன நினைக்கிறாங்கன்னா, நான் பிரீமியம் பே பண்ண நான் வந்து எனக்கு சப்போஸ் நான் இறக்கலைன்னா எனக்கு ஒன்றும் கிடைக்காது அப்படிங்கிற ஒரு இது இருக்கிறதுனால இப்படி ஒரு பிளான் கொண்டு வந்திருக்கோம். இதுல நீங்க கொடுக்குற தொகை உங்களுக்கு திருப்பி கொடுத்துடும். ஸோ இட் இஸ் லைக் அ லோ காஸ்ட் இன்சூரன்ஸ். அதாவது வந்து நீங்க எவ்வளவு பிரீமியம் கொடுக்குறீங்களோ அதை உங்களுக்கு திருப்பி கொடுத்துடும். அண்டர் த பேஸ் ப்ராடக்ட், நாட் ரைடர். அதை திருப்பி கொடுத்துடும். இன் அடிஷன் டு தட் நாங்க வந்து குழந்தைங்களையும் அவங்க 60 வயசு வரைக்கும் கவர் பண்றோம். சப்போஸ் ஒரு கப்பல் இருக்காங்க, 2 பேரும் வந்து ஒரே ஒரு சைல்டு தான். கரெக்ட். 2 பேருக்கும் அந்த பாலிசி எடுத்துருக்காங்க. ஸோ வெதர் both of them can pass it on the same policy to the child. சார் இதுவும் நல்ல கொஸ்டின். இதுல இந்த பிளான்ல வந்து 2 ஆப்ஷன் இருக்கு சார். ஒன்னு வந்து லைஃப் ஆர்ஓபி, அதாவது என்னன்னா நீங்க வந்துட்டு அதுல வந்து செகண்ட் சைல்டுக்கு பாஸ் ஆகாது, அது ஒரு ஆப்ஷன் இருக்கு. இன்னொன்னு லெகசி ஆர்ஓபி, அதுல வந்து செகண்ட் சைல்டுக்கும் பாஸ் ஆகும். 2 ஆப்ஷன் இருக்கு. ஸோ நீங்க ஒரு சைல்டு இருக்கிற பட்சத்துல வந்துட்டு நீங்க ஒரு பாலிசி வந்து நீங்க லெகசி ஆர்ஓபி எடுத்துக்கலாம். அதுல வந்துட்டு அந்த பிரைமரி லைஃப் இன்சூரன்ஸ் கவர் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் சைல்டுக்கும் அந்த கவர் பாஸ் ஆகும். இன்னொரு வைஃப் வந்துட்டு தே கேன் டேக் அ லைஃப் ஆர்ஓபி. அவங்க டியூரிங் த பீரியட் தே வில் கெட் கவர். அது மாதிரி. ஸோ ஒய்ஃபோடது வந்து சன்னுக்கு பாஸ் ஆகாது, சன்னோட சன்னார், அதாவது ஒரே சைல்டு மேல 2 பாலிசி எடுக்க முடியாது சார். அவ்வளவுதான். Sir, as a company, what is the market share, sir, insurance? See, on the private side, we are around 5.6%. On the only private insurance companies, மட்டும் பாத்தீங்கன்னா அதுல around 5.6% Kotak Life. ஜீவன் மித்ரான்னு சொல்லி எல்ஐசியில் இருக்கு இல்லையா? ஆமா. ஸோ அத மாதிரி இதுல வந்து போத் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வந்து ஜாயிண்ட் கவர் எடுத்து அது வெதர் தே கேன் பாஸ் இட் ஆன் டு தி சைல்டு. சார் அந்த இதுல இல்ல சார். இதுல வந்துட்டு பிரைமரி லைஃப் இன்சூரன்ஸ் ஒரு ஆளு அவங்களுக்கு என்ன கவரோ அதே கவர் சைல்டுக்கும் பாஸ் ஆகும். அதான் இந்த பிளான் ஆக்சுவலா. சார் இந்த பாலிசி ஒன்னு மெடிக்கல் சர்டிபிகேஷன் ஏதாவது தேவைங்களா? மெடிக்கல் எக்ஸாமினேஷன் மெடிக்கல் எக்ஸாமினேஷன் அது உங்களோட ஏஜ் அந்த ப்ரொஃபைல் அதை பொறுத்து இருக்கு சார். நீங்க வந்துட்டு உங்களோட அதாவது அந்த ப்ரொபோசல் ஃபார்ம் ஃபில் பண்ணும்போது உங்களோட எல்லா டீடைல்ஸும் கேட்போம். டிபெண்டிங் அப்பான் அந்த டீடைல்ஸ் மெடிக்கல் சில வேலைகள் இருக்கலாம், சில வேலை இருக்காது. அது மாதிரி இது ஆல்ரெடி இன்ட்ரோடியூஸ் பண்ணாச்சு, இப்பதான் லான்ச் பண்ண போறீங்க சார்? இல்ல சார், ஜூன் 11ஆம் தேதி பண்ணோம் சார். இப்போ எல்லா சிட்டிலையும் ப்ரமோட் பண்ணிட்டு. ஹவுஸ் இனிஷியல் ரெஸ்பான்ஸ் சார்? எக்ஸலன்ட் சார், அமேசிங். ஏன்னா இந்த மாதிரி ப்ராடக்ட் வந்து இதுல இல்ல ஆக்சுவலா. இட்ஸ் ஒன் ஆஃப் த நியூ இனோவேஷன்ஸ் ஃப்ரம் த கம்பெனி. ஸோ இதுல என்ன முக்கியமான விஷயம் என்னன்னா உங்களுக்கு லைக் வி ஆல்வேஸ் ஹேவ் திஸ், இது வந்து நம்ம அடுத்த தலைமுறைக்கு நம்ம என்ன விட்டு போறோங்கிற ஒரு இது இருக்கு. இதுல வந்துட்டு நீங்க கொடுக்குற பைசாவும் உங்களுக்கே திருப்பி வந்துருது. அதே சமயத்துல உங்களோட சன்னுக்கும் கவர் இந்த பேலன்ஸ் பீரியட்ல கிடைக்குது. பிரீமியம் பி ஹையர் இல்ல சார்? ஸோ 2 இது இருக்குல்ல சார், ஒரு லைஃப் ஆர்ஓபி இருக்கு, இன்னொன்று லெகசி. 2த்துக்கும் அப்படியே 50 லட்சம் ரூபாய் நீங்க சம் இன்சூரன்ஸ் எடுத்துட்டீங்கன்னா நீங்க இந்த லைஃப் ஆர்ஓபி வெறும் ஆர்ஓபியில வந்துட்டு உங்களுக்கு ஒரு 25,000 ரூபாய் பிரீமியம் வரும். இதை நீங்க இன்னொரு இது ஆப்ஷன் இருக்கு, அதுல 30,000 ரூபாய் பிரீமியம். ஸோ இதை 5,000 ரூபாய் எக்ஸ்ட்ரா நீங்க பே பண்றீங்க. அது வந்துட்டு இந்த 10 வருஷம் போல அதை பே பண்ணிட்டீங்கன்னா உங்க லைஃப் உங்களோட சன்னுக்கோ டாட்டருக்கோ லைஃப் கவர் வில் பி தேர் ஃபார் another 20-25 years. இட்ஸ் a very excellent plan. சப்போஸ் இப்போ லேட் மேரேஜ் பண்றாங்க வச்சுங்க, கரெக்ட். நீங்க 18 to 45 கொடுத்துருவீங்க. ஆமா. ஸோ 40ல வந்து 40 இயர்ஸ்ல வந்து மேரேஜ் பண்றாங்கன்னா கரெக்ட். 5 இயர்ஸ்க்கு உண்டான பிரீமியம் கட்டினா போதுமா எப்படி சார்? நீங்க பிரீமியம் டேர்ம் நீங்க சூஸ் பண்ணலாம் சார். பிரீமியம் டேர்ம் அவைலபிள் வந்து 5 years, 7 years, 10 years, 12 years, paid till 60. அந்த 5 ஆப்ஷன் ஸோ இருக்கு. 5 இயர்ஸ்னா the premium will be more one. Premium will be more. கரெக்டா சொல்லுங்க. கரெக்ட். So lesser the term, the premium will be more. Premium will be more. கரெக்ட். Why you keeping 5 years in the premium term? Normally people LIC எல்லாம் they keep paying premium, sir. அதாவது இதுல வந்துட்டு Why you keeping 5 years? Why you keeping the period, sir? பீரியட் வந்து கஸ்டமருக்கு மோர் ஆப்ஷன் கொடுக்குறது. அதாவது சில பேருக்கு வந்து அதாவது இதுல 2 இது இருக்கு சார். ஒன்னு வந்துட்டு சில பேர்கிட்ட என்ன சொல்றாங்கன்னா அவங்ககிட்ட அதிகமா பைசா இருந்ததுன்னா சீக்கிரமா முடிச்சிடலாம் அப்படின்ட்டு 5 வருஷம் சூஸ் பண்ணுவாங்க. சில பேர் வந்துட்டு நான் வந்துட்டு எங்கிட்ட இவ்வளவுதான் அஃபோர்ட் பண்ண முடியும், நான் வந்து மாசம் 3,000 ரூபாய் தான் கொடுக்க முடியும் அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஒரு 10 பே வசதியா இருக்கும் அவங்களுக்கு. ஸோ 10 வருஷம் 3,000 ரூபாய் கொடுத்துட்டு, அதாவது 3,000னா உங்களுக்கு மாசம் 3,000 ரூபாய் சொல்றாரு. ஸோ 10 வருஷம் வந்து 35,000 போல வரும். அது மாதிரி பண்ணிக்கலாம். ரெண்டாவது இந்த பிளான்ல வந்துட்டு இதுவும் இருக்கு. பிரீமியம் வந்து ஆனுவல், ஆஃப் வழி, குவார்டர்லி, மந்த்லி அந்த மோட்லயும் பே பண்ணலாம். ஸோ அந்த வசதியும் இருக்கு இதுல ஆக்சுவலா. How safe it is, sir? How your credit rating, sir? How safe it is, sir?
இது சார் ரேட்டிங் கோட்டக் லைஃப் இஸ் எக்ஸலண்ட். அதில் வந்து ஒன்றும் இல்லை சார். இட்ஸ் ஐஆர்டி அப்ரூவ்டு லைசன்ஸ் கம்பெனி சார். Is there any option to pay the premium one time? இல்லை சிங்கிள் ப்ரீமியம் இல்லை சார். சிங்கிள் ப்ரீமியம் கிடையாது. ஒன்லி ரெகுலர் ப்ரீமியம். அதை நீங்கள் 5 வருஷத்துலேருந்து இது வரைக்கும் சூஸ் பண்ணிக்கலாம். 5, 7, 10, 12 இல்லைன்னா 60 வயசு வரைக்கும் பே பண்ணலாம் சார். உங்களுடைய கவரேஜ் எல்லாம் அர்பன்ல மட்டும் இருக்குங்களா, ரூரல்லையும் டெவலப் பண்ணிருக்கீங்களா? சார் இப்போ வந்து Tier 2, Tier 3 சிட்டிஸ்லையும் நாங்கள் இது பண்ணியிருக்கோம். We are getting into different areas. ஏன்னா இப்போ வந்துட்டு நாங்கள் ஒரு 20 வருஷமா 25 வருஷமா இருக்கோம் கோட்டக் லைஃப் கம்பெனி. ஸோ இப்போ வந்துட்டு Tier 2, Tier 3 சிட்டிஸ்ல ஃபோக்கஸ் பண்ணுறோம். ஸோ தட் எல்லாருக்கும் இன்சூரன்ஸ் கிடைக்கணுங்கிறதுக்காக. இல்ல ரூரல்ல எந்த அளவுக்கு கவரேஜ் இருக்கு உங்களுக்கு? ரூரல்ல பர்சன்டேஜ் வைஸ் என்னால் இப்போ சொல்ல முடியாது. பட் இட்ஸ் சிக்னிஃபிகண்ட் அமௌண்ட். இன்ஃபேக்ட் நாங்கள் அந்த குரூப் இன்சூரன்ஸ் சைடில் ரூரல்ல ரொம்ப பண்ணுறோம் சார். இந்த மைக்ரோ ஃபினான்ஸ் ஸ்கீம்ஸில் வந்து we are having a significant amount. I mean நாங்கள் வந்து ஒரு 3 கோடி லைஃப்ஸ் கிட்ட கவர் பண்ணியிருக்கோம் சார் மைக்ரோ இன்சூரன்ஸ்லேயே. அதுல ரூரல் எவ்வளவு இருக்கு அப்படின்னு அது வந்து 90% ரூரல் தான் சார் வரும். ஏன்னா தட் இஸ் லைக் அந்த இது மாதிரி 25,000 30,000 லோன் கொடுக்காங்க இல்லையா, அதுக்கு இன்சூரன்ஸ் தவிர அந்த குரூப் சைடு அது. ஸோ அதில் வந்துட்டு மெயின்லி ரூரல் தான் சார். ஏன்னா அர்பன்ல இருக்கிற மக்களுக்கு ஈஸியா அணுகல், கரெக்ட். ரூரல்ல இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரியான அணுகல் ரொம்ப சிரமமா இருக்கு. கொடாக் வந்து எந்த அளவுக்கு அதுல நீங்க கவர் பண்ணிருக்கீங்க சார்? நாங்கள் என்ன பண்ணோம்னா ஏஜென்ட்ஸ் ட்ரைனிங் சார். எல்லா இடத்துலையும் ஏஜென்ட்ஸ் ரெக்ரூட் பண்ணுறோம் சார். ஈவன் இந்த Tier 2, Tier 3 சிட்டிஸ்ல ஏஜென்ட் ரெக்ரூட் பண்ணி ஸோ தட் தே கேன் ரீச் அவுட் டு ஆல் த செக்மெண்ட்ஸ். எவ்வளவு பேர் ரெக்ரூட் பண்ண பிளான் இருக்கு? ஏஜென்ட்ஸ் சார். ஏஜென்ட்ஸ் ஐ திங்க் எக்ஸாக்டால we have more than 1 lakh agents actually. I think that is Nationalize. all over India more than 1 lakh agents. தமிழ்நாட்டுல எக்ஸாக்ட் அமௌண்ட் தெரியல சார். பாலிசி வந்து இன்னைக்கு தான் நீங்க லான்ச் பண்ணீங்களா, ஆல்ரெடி லான்ச் பண்ணீங்களா? இல்லை சார், 11ஆம் தேதி லான்ச் பண்ணோம் சார். இப்போ எல்லா சிட்டிலையும் செஞ்சு போய் ப்ரமோட் பண்ணிக்கலாம். How was the response for the past 15 days? எக்ஸலண்ட் ரெஸ்பான்ஸ் சார். எக்ஸலண்ட் ரெஸ்பான்ஸ். ஏன்னா இது வந்துட்டு ஐ திங்க் மக்களுக்கு வந்துட்டு எப்பயுமே வந்துட்டு அடுத்த தலைமுறைக்கு என்ன விட்டுட்டு போகிறோம் இது இருக்கு. ரெண்டு அட்வான்டேஜ் சார். நான் சொன்ன மாதிரி ஒன்று நீங்கள் கட்டின ப்ரீமியம் திரும்பி கிடைக்குது. அது ரெண்டாவது பையனுக்கோ பொண்ணுக்கோ கவர் அப் டு 860 கிடைக்கிறது. அதுவும் இல்லாமல் இப்போ வந்துட்டு இந்த 2வது குழந்தைக்கு வந்து அவங்க ஸ்கூலில் தான் படிச்சுட்டு இருப்பாங்க. அதாவது அவங்கள பற்றி அவங்களோட ஹெல்த் பற்றியோ அதனோட அதர் டீட்டெயில்ஸ் வந்து கம்பெனிக்கு ஒன்றுமே தெரியாது. இன்ஸ்பைட் ஆஃப் தட் நாங்கள் வந்து அவங்க ஏஜ் அவங்க இந்த மெச்சூரிட்டி முடிஞ்சோடனே அவங்களுக்கு லைஃப் கவர் கொடுக்குறோம் ஃபார் த சேம் அமௌண்ட். சார் இப்போ ஏஜென்ட்ஸ் எல்லாமே வந்து ஐஆர்டி எக்ஸாம் பாஸ் பண்ணியிருந்தா தான் வேலிடேட்டுங்களா? ஆமாம், கரெக்ட். இல்லை, ஐஆர்டி லைசன்ஸ் ஏஜென்ட்ஸ் தான் இருக்கும். ஆனால் இப்போ வந்து அந்த POS அப்படின்னு ஒன்று இது இருக்கு. அது வந்துட்டு எனக்கு எக்ஸாக்ட் பட் ஏஜென்ட்னா ஐஆர்டி எக்ஸாம் பாஸ் பண்ணியிருக்கோம். இப்போ அஷூர்டு ரிட்டர்ன் எத்தனை பர்சன்டேஜ் சார்? இது வந்து ரிட்டர்ன் ஆஃப் ப்ரீமியம் பிளான் சார். நீங்க எவ்வளவு ப்ரீமியம் கொடுத்தீங்களோ அதை அப்படியே திருப்பி கொடுத்துருவோம். அஷூர் தான் 0% தான் ரிட்டர்ன் வரும். Available only for Indians or NRIs also? NRIs also it's available. So people abroad can choose. Correct. அவங்க வந்து ஆன்லைன்ல பண்ணுவாங்க. இல்ல சார், அவங்க வந்துட்டு சில பேர் ஏஜென்ட்ஸும் அவங்க கான்டாக்ட் பண்ணுவாங்க. அது அந்த மாதிரி பண்ணிக்கலாம். ஏன்னா இப்பதான் வந்துட்டு நீங்க உங்களோட டீடைல்ஸ்லாம் இமெயில் அனுப்ப முடியும். நீங்க ஆன்லைன்ல ஃபார்ம் ஃபில்அப் பண்ணலாம். அல்லது யாராவது உங்களுக்கு வந்துட்டு இமெயில் ப்ரப்போசல் ஃபார்ம் அனுப்பிச்சாங்கன்னா அதை ஃபில் பண்ணி அனுப்பிச்சா கூட போகும். ஸோ there are several ways of doing it. Premium will be the same for Indians as well as NRIs. Correct. It is not differentiated. இல்ல NRIஸ்க்கு வந்து உங்களுக்கு அந்த லைஃப் ரிஸ்க் வந்து அதிகம் இல்லையா? அது வந்து நாங்கள் ப்ரீமியம் டிஃபரன்ஷியேட் பண்றது இல்லை சார். ஆக்சுவலாக சார் ஈச் அண்ட் எவ்ரிவன் நீட்ஸ் வந்து டிஃபர் ஆகும். நீங்க அட்வைஸ் ஃபைனான்ஷியல் அனாலிசிஸ் தான் பண்ணி ஒவ்வொருத்தருக்கும் ப்ரீமியம் பாலிசி பிச் பண்றீங்களா இல்ல ரேண்டமா கொடுத்து விட்டுறீங்களா? இல்ல சார், இது ப்ராப்பர் அனாலிசிஸ் சார். ஐ திங்க் டு சம்மரைஸ் என்னன்னா, நீங்க வந்துட்டு ஒருத்தரும் என்ன பண்ணணும்னா வந்துட்டு உங்களுக்கு எவ்வளவு லைஃப் கவர், அதாவது உங்களோட கரண்ட் இன்கம் எவ்வளவுன்னு முதல்ல பார்க்கணும். ஒரு 5 லட்ச ரூபா உங்களுக்கு இன்கம் அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு அதுல உங்களோட டிபெண்டன்ஸோட எவ்வளவு செலவுங்கிறது பார்க்கணும். ரெண்டாவது அவங்களோட வாழ்க்கையை நீங்க இல்லாத பட்சத்துல அவங்க நடத்தணும்னா அவங்களுக்கு எவ்வளவு பைசா தேவைங்கிறது ரெண்டாவது பார்க்கணும். மூணாவது, உங்களுக்கு ஏதாவது கடன் ஏதாவது இருக்கா? ஆல்ரெடி உங்களுக்கு கடன் ஏதாவது இருந்ததுன்னா அந்த கடன்லாம் அடைக்க வேண்டியிருக்கும். ஓகே, அதுக்கும் உங்களுக்கு வந்து செலவு தேவைப்படும். அதையும் பார்க்கணும். மூணாவது. நாலாவது வந்துட்டு உங்களுக்கு ஆல்ரெடி உங்களுக்கு ஏதாவது சொத்து இருக்கும். அந்த சொத்தையும் கணக்குல எடுத்துக்கிட்டு இது எல்லாமே 5 சேர்த்துக்கிட்டு அப்புறம் உங்களோட ஃபியூச்சர் கோல்ஸ் என்னன்னு பார்க்கணும். அதாவது குழந்தைங்களுக்கு வந்து ஒரு இன்ஜினியரிங்கோ டாக்டரோ படிக்க வைக்கணும்னா அதுக்கு எவ்வளவு இதாகும். அதுக்கப்புறம் நீங்க இதெல்லாம் அவங்க ரீச் ஆகிறதுக்கு வந்துட்டு another 15-20 years ஆகும். அது வரைக்கும் வந்து உங்களுக்கு பணம் இன்ஃபிளேஷன் இருக்கும்.
அதையும் இது இந்த 5-6 ஃபேக்டர் எல்லாத்தையும் கவர் பண்ணிட்டு நாங்கள் இதை கேட்போம், கஸ்டமரை கேட்போம். உங்களுக்கு வந்துட்டு நீங்கள் உங்களோட கரண்ட், அதாவது தற்போதைய நிலைமை என்ன, உங்களுக்கு என்னென்ன வேணும். இதோட முக்கியமான விஷயம் என்ன, அவங்க வந்து இன்சூரன்ஸ் கோசம் எவ்வளவு பைசா அவங்களால கட்ட முடியும் ஆக்சுவலாக. அப்போ வந்துட்டு அஃபோர்டபிலிட்டி பேசிக்கலி. ஸோ இது எல்லாத்தையும் கன்சிடர் பண்ணி நாங்கள் இன்சூரன்ஸ் கவர் அலோவ் பண்ணுறோம். ஆமாம் சார், அதாவது சன்னுங்கிறது எப்படி இருந்தாலும் ஆட்டோமேட்டிக்கலாக நேம்லேயே பேர், அதாவது நேம்லேயே வந்துட்டு பேர் வந்துடும் சார். முதல்ல அடாப்டட் சன்னாலும் சர் நேமில் வந்துடும். அதுவே ஐ திங்க் தட் இஸ் என்ன பண்ணி. If the policy holder is unmarried, if it is nominee should be in blood relations are all possible. அது வந்துட்டு நீங்க இது சொல்றீங்க, நீங்க சொல்றது வந்துட்டு லிவிங் ரிலேஷன் சொல்றீங்க இல்லையா? அன்மேரிட். Unmarried is not a spouse children, so they have to transfer his. சார் இது வந்துட்டு இந்த லெகசி ஆர்ஓபி இதுக்கு வந்துட்டு நீங்க ஆல்ரெடி குழந்தை இருந்தா தான் சார் எடுக்க முடியும். லிவிங் டுகெதர் வந்துட்டு ஐ திங்க் இஃப் யூ ஆர் புட்டிங் த சர்நேம் தென் இட் ஷுட் பி பாசிபிள். Otherwise, I mean, you'll have to say that it's your child or children or daughter. That's the main. That means your policy can be taken only married and having children only they can take, sir. இல்ல சார், ரெண்டு ஆப்ஷன் இருக்கு சார். ஒன்னு இன்னொரு லைஃப் ஆர்ஓபில அது ஓகே புரியுது. லீகசிக்கு வந்து லெகசிக்கு சில்ட்ரன் இருந்தா சார் எடுக்க முடியும், இல்லன்னா எடுக்க முடியாது. ரெண்டா ஏன்னா அதுல சில்ட்ரனோட ஏஜ் நம்ம எடுத்துக்கலாம். ஓகே சார், தேங்க் யூ சார். என் பேர் ஆர் ஜெயராமன். நான் கோட்டக் லைஃப் இன்சூரன்ஸ்ல அப்பாயிண்டட் ஆக்சுவலியா இருக்கேன். கோட்டக் லைஃப் இன்சூரன்ஸ் ஜென் டு ஜென் ப்ரொடெக்ட் அப்படிங்கிற புது திட்டம் அறிமுகப்படுத்திருக்காங்க. இந்த திட்டம் டேர்ம் இன்சூரன்ஸ் வித் ரிட்டர்ன் ஆஃப் ப்ரீமியம். இந்த திட்டத்தோட முக்கியமான அம்சம் என்னன்னா, இதுல ரெண்டு தலைமுறைகளோட காப்பீடு இதுல செய்யப்படுகிறது. இதுல வந்துட்டு முதல்ல பிரைமரி லைஃப் இன்சூரன்ஸுக்கு காப்பீடு வந்துட்டு மெச்சூரிட்டி அவங்க எவ்வளோ சூஸ் பண்ணுறாங்களோ 60, 65, 70, 75 இயர்ஸ் தக்க அவங்களுக்கு வந்துட்டு லைஃப் கவர் கிடைக்கும். அதுக்கப்புறம் அவங்க கொடுத்த ப்ரீமியம் அவங்களுக்கு திருப்பி கிடைச்சிடும். அதுக்கப்புறம் அவங்களுடைய சில்ட்ரனோட லைஃப், அவங்க சில்ட்ரன் வந்து 60 வயசு ஆகிற வரைக்கும் அவங்க சில்ட்ரனுக்கும் லைஃப் கவர் கொடுக்கும். இந்த திட்டத்தில் வந்து ப்ரீமியம் வந்துட்டு கஸ்டமரோட ஆப்ஷனுக்கு ஏற்ற மாதிரி 5 வருஷமோ 7 வருஷமோ அல்லது 10, 12 அல்லது 60 வயசு வரைக்கும் அவங்களால பே பண்ண முடியும். அதே மாதிரி அவங்களுக்கு லைஃப் கவர் எவ்வளோ வேணுங்கிறதையும் அவங்களால சூஸ் பண்ண முடியும். 60 வயசுலேருந்து 75 வயசு வரைக்கும் சூஸ் பண்ண முடியும். இந்த திட்டத்தில் இதை தவிர ரைடர் பெனிஃபிட்ஸும் இருக்குது. இதில் ஆக்சிடென்டல் டெத் பெனிஃபிட், பெர்மனன்ட் டிசபிலிட்டி பெனிஃபிட் அண்ட் கிரிட்டிக்கல் இல்னஸ் ரைடர். இதில் வந்து கஸ்டமருக்கு எந்தெந்த ரைடர் தேவையோ அதையும் அவங்க சூஸ் பண்ணிக்கலாம். இதை தவிர இந்த திட்டத்தில் வந்து பெண்களுக்கு அதிகமாக 5% டெத் பெனிஃபிட் இருக்குது இந்த திட்டத்தில். இந்த திட்டம் வந்து இந்த இண்டஸ்ட்ரியில புது திட்டம். இந்த மாதிரி முதல் வரையாக நாங்கள் அறிமுகப்படுத்தோம்.